யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். லாஸ்ட் ஒரு வருஷமாக நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குருவோட பார்வை கிடச்சிருந்தாலும் கூட பெரிய அளவில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. பல சிக்கல்கள் தான் மேலே மேலே வந்தது. வேலை வாய்ப்புலேயும் சிக்கல், பண ரீதியான சிக்கல் தான் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையாவே வந்திருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் குரு மட்டும் கிடையாது. நமக்கு சனி வேறு 7.5 சனி போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமும் வந்துருச்சு. இப்போ உட்கார்ந்துருக்கிற குரு பார்த்திங்கன்னா நமக்கு 9வது பார்வையாக பார்க்குறார். ஸோ நம்ம ராசியை அவர் பார்க்குறதுனால பல நல்ல விஷயங்கள், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வரும். புது புது யுக்திகள்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த ரூட்டில் போயிட்டு இது எல்லாத்தையும் நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வழிகளை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தொழில் ரீதியாகவோ இல்லைனா வேலை ரீதியாகவோ நல்ல மாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்பும் ஏற்பட தான் போகுது. நட்பு வட்டத்திலேயே பார்த்திங்கன்னா நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலையும் நிலவிக்கிட்டு தான் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்குது, நாட்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அதில் இருந்தெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் வரத்துக்கான சிச்சுவேஷன் உருவாக தான் போகுது. அதாவது குருவுடைய 9வது பார்வைன்னு வந்தாலே நமக்கு ராசியில் விடுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ராசியை பார்த்திங்கன்னா 9வது பார்வையை பார்க்குறதுனால கொஞ்சம் தொப்பை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குரு பார்க்குறதுனால கொஞ்சம் நீங்கள் உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும், அதிகமாக தண்ணி குடிக்கணும். இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உடல் பருமனாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடுத்து 5ஆம் வீடு, பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு உட்காராருன்னா அது ஒரு யோகமான ஒரு சூழ்நிலை தான். எப்பயுமே பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம நினச்ச மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி படிப்பு ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு 5ஆம் வீடு ரொம்ப உறுதுணையாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப வருஷமாக தள்ளி போய்கிட்டே இருக்குது, குழந்தையே நமக்கு பிறக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தடவை கண்டிப்பான முறையில் குழந்தை பேர் கிடைக்க தான் போகுது. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்காக நிறைய மருத்துவ ரீதியான உதவிக்கு போயிருந்தாலும் கூட, போகாமல் இருந்தாலும் கூட கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு குழந்தைன்றது நிச்சயம் கிடைச்சே தீரும். அடுத்து வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்த நபர்களுக்கு, இடம் வாங்கிறதுக்கு கூட வழியே இல்லை அப்படின்னு நினச்ச நபர்களுக்கெல்லாம் இடம் வாங்கிறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புன்றது நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் எப்படி வாங்க முடியும் அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா, இதற்காக நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம் வீடு வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம். நமக்கு வாழறதுக்கே நிறைய கஷ்டமாக இருக்குன்றவங்களுக்கு வீடு வாங்குறேன்னு சொன்னால் இது ஏதோ கேலி பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு வாங்குகிற சூழ்நிலை இல்லை. அதுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு. மற்ற நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை ரீதியான முன்னேற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே சம்பளத்திலேயே இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு நடக்குது, நமக்கு சம்பளமும் ஏற மாட்டேங்குது, வேறு நல்ல ப்ரமோஷனும் கிடைக்கல, அடுத்த வேலைக்கு மாறலாம் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு மாற்றம் வரலன்னு நினைக்கிற நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயம் நல்ல மாற்றமாக கிடைக்கும். குழந்தை பிறக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த சிக்கல் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலேயே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசாமல் ஏதோ ஒரு காரணம் விரக்தியிலேயே போகக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் அதில் நல்ல மாற்றம் குதூகலமான சூழ்நிலைகள் உருவாகும். ரொம்ப நகைச்சுவையாக போகிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ்லாம் உருவாகும். ஏன்னா புதன் வீட்டில் போய் குரு உட்கார்றதுனால அறிவுபூர்வமான விஷயங்களும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான குதூகலங்கள் கண்டிப்பான முறையில் நடக்க தான் போகுது. மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகபட்சமான முன்னேற்றங்கள் அப்படின்றது கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக சூழ்நிலையும் உருவாகக்கூடும். நட்பு வட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நட்பால் நமக்கு பார்த்திங்கன்னா பல உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 6ஆம் வீடு, அதாவது 5ஆம் வீட்டில் உட்காரக்கூடிய குரு 6ஆம் வீட்டை பக்கத்து வீடு அப்படின்றதுனால அதுக்கும் பார்வைகள் கிடைக்கிறதுனால நமக்கு 6வது இடத்த குரு பார்க்குறாரு. இது நாள் வரைக்கும் மருந்து மாத்திரை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு உடல் தொந்தரவு ஆரோக்கிய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வர வாய்ப்புகள் தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்காங்க, யாருன்னு தெரியல, ஒரே ப்ராப்ளமாக இருக்குன்னு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு தெரிய வரும். அதே மாதிரி அவங்க மனம் தெரிந்து நம்ம பிரச்சனைக்கு வராமல் தள்ளி போகிறதுக்கான சூழ்நிலையும் குருவுடைய பார்வை செய்து கொடுக்கும். அதனால் நமக்கு பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது அப்படின்ற மன திருப்தியோடையே இருக்கலாம். ஆரோக்கிய முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. அடுத்து 9ஆம் பார்வை, அதாவது கும்பராசிக்கு 9ஆம் பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவுக்கு 5ஆம் வீடு,
அதாவது 5வது வீடு 5வது பார்வை அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான பவர்ஃபுல்லான பார்வை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் அப்படின்றது தான் 9ஆம் வீடு. இந்த இடத்துல குருவோட 5வது பார்வை விழுறதுனால நமக்கு நல்ல பார்வை, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். தள்ளி போய்கிட்டே இருந்தது பல விஷயங்கள், அதாவது சொத்து ரீதியாக நமக்கு கிடைக்க வேண்டிய பாகங்கள் கிடைக்கல, நமக்கு சுயமாக சம்பாதிச்சு வச்சுருந்த சொத்து இன்னொருத்தவங்க பேரில் எழுதிட்டோம், அதில் ஒரு சிக்கல், இடம் வைக்கலை, வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணுறோம், வாங்க முடியல, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்த நம்ம பேர் எழுதாமல் விட்டுட்டாங்க, நமக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாறத்துக்கான சுச்சுவேஷன் வரும். நமக்கு பார்த்திங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள் வர்றதில் எந்த சிக்கல்களும் இருக்காது. பல நல்ல உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்பா பார்த்துட்டு இருந்த பிஸ்னஸ் நம்ம கைக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருக்குது. புதிய தொழில் தொடங்குறதுக்கு நம்ம பேரண்ட்ஸே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பித்ருஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினால அதுக்காக சில நல்ல விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். மூதாதையர்களுக்காக நம்ம வழிபாடுகள் செய்கிறதையும் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணும்பொழுது பித்ரு கர்மாக்கள்லாம் குறைக்கப்படும், நிறைய புண்ணியங்கள் அப்படின்றது நம்ம சேரும். அப்புறம் பார்த்திங்கன்னா 9வது வீட்டில் பித்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரியவங்களை நல்லா போற்றி பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் நல்ல மாதிரியே பார்த்துக்கணும். அவங்கள ஏச்சல் பேச்சல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது அப்படின்றது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. 9வது இடத்துல குருவோட பார்வை விழுதுன்னும் பொழுது பித்ருக்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். அதாவது இறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த படையல் வைக்கிறது, காக்காக்கு சாதம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இருக்கிற பெரியவங்க, நம்ம தாய் தகப்பனை விட பெரிய தெய்வங்கள் வேறு யாருமே கிடையாது. அதனால் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து அவங்கள நல்ல மாதிரியாக பார்த்துக்கிட்டா போதும். ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதே கிடையாது. வயசாகிடுச்சுன்னா அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு ஒதுக்கியே விட்டுடுறீங்க. 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. இதை செஞ்சாலே போதும், குரு ரொம்ப மனம் குளிர ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த சில கிரக பார்வைகள் வரும்போது சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்னு பார்த்திங்கன்னா அளப்பரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம கடமையை செஞ்சிட்டோம் அப்படின்னு சும்மா விட்டுட்டா, நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், நம்ம செஞ்ச கடமைக்கு சரி சம்பளம் கொடுக்குறேன் வேலை செஞ்ச போன்னு சொல்லி விட்டுட்டா ஒத்துக்க முடியுதா? அதுக்காக ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாதுன்னு சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி தான் சில வார்த்தைகள்னால பல மாயாஜாலங்களையும் நடக்கும் நம்மளுடைய இதில். அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து சாப்பிட்டீங்களான்னு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போகிறது பார்த்திங்கன்னா அவங்கள சந்தோஷப்படுத்தும். பேரண்ட்ஸ் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அதை விட பெரிய நல்ல விஷயங்கள் வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் வர்றதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். நல்ல கிரகங்களுடைய பார்வை விழுது அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் உங்களை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. நீங்களாக பார்த்திங்கன்னா ஒரு தான தர்மங்கள்லாம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோயில் காரியங்கள், அதாவது கொஞ்சம் கோயில் சுத்தப்படுத்துறது அப்படின்லாம், கோயிலில் பார்த்திங்கன்னா ஏதாவது வேலை இருக்குன்னா சின்ன சின்ன வேலைகளுக்கு உதவிகள் செய்யலாம். உங்களால் பணம் இருந்ததுன்னா சின்ன சின்ன உதவிகள் நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அன்னதானம் செய்கிற இடத்துல ஒரு 100 ரூபா கொடுத்தா கூட தானம் தான். ஸோ அன்னதானத்துக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், நீர்மோர் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி பொருட்களை தானம் செய்கிறதுனால பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அடுத்து 11ஆம் வீடு. 11ஆம் வீடு லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் குருவுடைய நமக்கு 7வது பார்வையாக கிடைக்குது. குருவோட 7வது பார்வை நம்மளுடைய லாபஸ்தானம். 11ஆம் வீட்டில் குரு பார்வை கிடைச்சதுனாலே ரொம்ப நல்ல விஷயங்கள், அதாவது பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்றது கிடைக்கும். இதனால் வரைக்கும் ரொம்ப தடைகள் வந்துக்கிட்டே இருந்தது. பணம் வர்ற சமயத்தில் ஏதாவது ஒரு பிரேக் ஆகிடும். நமக்கு வர்றது நாளைக்கு வரும்னு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணியிருப்போம், அது நாளைக்கு வராமல் அடுத்த மாதம் வரும். இதையே தொடர்கதையாக பார்த்துக்கிட்டு இருந்த நபர்களுக்கு அந்த தடைகள்லாம் உடைக்கப்பட்டு ஆன் டைமில் நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடச்சிரும். நீங்கள் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எழுதியெல்லாம் வைக்க வேண்டாம். அடுத்த வாரம் இது வரும், இந்த வாரம் இது வரும் எழுத வேண்டியதில்லை. டக்கு டக்குன்னு பணம் வரும். அதுக்கேற்ற மாதிரி பணம் வந்ததுக்கப்புறம் பிளான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 11ல் நமக்கு பார்வை கிடச்சிருச்சு, குருவுடைய பார்வை அப்படின்னும் பொழுது நமக்கு லாபகரமான சூழ்நிலைகள் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணவங்களுக்கு, அதிகபட்சமாக பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். போகும்போதெல்லாம் பண ரீதியான முன்னேற்றங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப நிதானமாக போகணும். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு சனி பக்கத்துலேயே இருக்கிறதுனால வாகனங்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி பழுதாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நிதானம் ரொம்ப முக்கியம். வாய்ப்புகள் ரொம்ப நல்ல நல்ல வாய்ப்புகள் வருது. எல்லா வாய்ப்பையுமே பயன்படுத்திக்கோங்க. அப்படி பயன்படுத்த தான் கடன்களை அடைய பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.